ஃபிஃபா உலக கோப்பையில அந்த செம்ம விறுவிறுப்பான காலிறுதி போட்டி பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். பெல்ஜியம் ஸ்பெயின் நேருக்கு நேர் மோதின இந்த மேட்ச்ல ஸ்பெயின் அணி செஞ்சு வச்ச மேஜிக் என்னன்னு பார்க்கலாமா? ஆட்டம் ஆரம்பிச்சதுல இருந்தே ஸ்பெயின் அணி தான் மிரட்டலா விளையாடினாங்க. முதல் பாதியில 30வது நிமிஷத்துல பாபியன் ரூயிஸ் ஒரு கோல் அடிச்சு ஸ்பெயினுக்கு முன்னிலைய தந்தாரு. ஆனா பெல்ஜியம் சும்மா விடுவாங்களா? 41வது நிமிஷத்துல சார்லஸ் டி கெட்லரே ஒரு செம ஹெட்டர் மூலமா கோல் அடிச்சு மேட்ச 1-1 சமநிலைக்கு கொண்டு வந்தாரு. அங்கதான் ஆட்டம் சூடு பிடிச்சது. இரண்டாவது பாதியில 2 டீமுமே கோல் அடிக்க படாத பாடு பட்டாங்க. ஆட்டம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா டைமுக்கு மேட்ச் போக போகுதோன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல சப்ஸ்டியூட்டா களத்துக்குள்ள வந்தாரு பாருங்க அந்த மேஜிக் மெரினோ. 88வது நிமிஷத்துல அவர் அடிச்ச அந்த கோல் இருக்கே, அதுதான் ஸ்பெயின் அணிய நேரா அரையிறுதிக்கு கூட்டிட்டு போயிருக்கு. இந்த வெற்றியோட ஸ்பெயின் அணி இப்போ அரையிறுதிக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்காங்க. அடுத்த மேட்ச்ல பிரான்ஸ் கூட மோத போறாங்க. ஸ்பெயினோட இந்த அதிரடி ஆட்டம் பிரான்ஸை வீழ்த்துமா இல்ல பிரான்ஸ் அசத்துமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உலக கோப்பையின் அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ஜி5 ஆப்புடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.